வுட்டே வேண்டாம், என்னோட கான்செப்ட் வந்து எனக்கு வுட்டே வேண்டாம் அப்படின்றதுனால அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னன்னு தேடி நான் ஆல்டர்னேட்டிவா போயிருக்கேன். நீங்க இப்படி பாத்தீங்கன்னா நான் சொல்ற வரைக்கும் அது வுட்டா இல்ல ஃபெரோசிமெண்ட் ஸ்லாப்னு சொல்ல முடியாது. இப்போ வுட்டை விட இது கம்மியாகுதா ஜாஸ்தியாகுதா? ரொம்ப கம்மி, வுட்டை விட ரொம்ப கம்மி. நீங்க வுட்ல என்னென்ன ஒர்க்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்க இந்த ஃபெரோசிமெண்ட் ஸ்லாப்ல பண்ணலாம். சூப்பர் ஜி, ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். இது 4 daysல டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. என்னங்க சொல்றீங்க? ஃபெரோசிமெண்ட் ஒர்க்கா இந்த அளவுக்கு பண்ண முடியுது? ஆமா, இதை விட கம்மியா நான் வேற எதுவும் பார்க்கல. ஃபெரோசிமெண்ட் ஸ்லாப் ஒர்க் மட்டும் பாத்தீங்கன்னா 1.5 lakh மட்டும் தான் ஆயிருக்கு. நான் அதுவே விட்டு போயிருந்தா எனக்கு அரௌண்ட் 10 lakhs ஆயிருக்கு. வித்தவுட் டோர் சொல்லிட்டு இருக்கேன் நான். இதுல ஃபெரோசிமெண்ட் ஒர்க்கே தெரியலையே, எல்லாம் இன்டீரியர் பண்ண மாதிரி தான் தெரியும். இல்ல, எல்லாமே ஃபெரோசிமெண்ட் தான். வாட்டர் ப்ரூஃப் இருக்கு, டெர்மைட்ஸ் ப்ரூஃப் இருக்கு, டியூரபிலிட்டி இருக்கு, காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்கு. சோ எல்லா விதத்துலயும் நல்லா இருக்கு. வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நிறைய விஷயத்த பார்ப்போம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம விட்டுருவோம். அந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எய்தர் இந்த வுட் ஒர்க் பண்ணலாமா, இல்லைன்னா ஸ்லாப்ஸ் போட்டலாமா, யூபிவிசி போட்டுடலாமா, இல்ல கடப்பா கல்லே வச்சிடலாமா, இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறாங்கல்ல அதையே போட்டு வச்சிடலாமாலாம் யோசிப்போம். ஆனா அதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. கடப்பாக்கல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு லுக்கா இருக்காது, ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டீங்கன்னா இவ்வளோ பெருசு ஷெல்ஃபே வந்துடும், அது பாக்குறதுக்கு லுக்கா இருக்காது. இப்போ யூபிவிசி போட்டீங்கன்னா அது 2-3 ஷாட்டில் டக்குன்னு அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் அடிச்சுன்னா அது டப்புன்னு உடஞ்சு போயிடுது. இதே பிளைவுட் போட்டீங்கன்னா கொஞ்சம் நாள்ல பாத்தீங்கன்னா உப்பி போயிடுது, அப்புறம் அந்த கரப்பாம்பூச்சி வருது, டெர்மைட்ஸ் வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஸோ இதுல எல்லாம் இருந்து என்னதாண்டா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா ஃபைனலா ஃபெரோசிமெண்ட் ஒர்க்னு நாங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபெரோசிமெண்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேரளா சைட்ல எல்லாம், கோயம்புத்தூர் சைட்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். பட் இங்க நம்ம எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலுமே கஸ்டமர் ஸ்டார்டிங்ல ஹாப்பியா இருப்பாங்க, எண்ட் ஆஃப் த டேல வந்து ஹாப்பியா இருக்க மாட்டாங்களா. இங்க நான் ஒருத்தரோட ஃபுல் ஹிஸ்டரி நான் கேட்டிருக்கேன். அவர் என்ன அனலைஸ் பண்ணாரு, என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு, காஸ்ட் எஃபெக்டிவ் என்ன, ஜாஸ்தியா கம்மியா எல்லாமே கேட்டிருக்கேன். அவர் ஓப்பனா ஹானஸ்டா எனக்கு சொல்ற மாதிரி சொல்லிருக்காரு. நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சோ நீங்க வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பா இது யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வித்அவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் மெயினா வந்து ஃபெரோசிமெண்ட் ஸ்லாப் போன ரீசனே பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி இந்த ஏரியால வந்து நிறைய டெர்மைட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. டெர்மைட்ஸ்னா அந்த கரையான் பிரச்சனை இருக்கு. நான் முன்னாடி வந்து செகண்ட் ஹேண்ட் ஓல்ட் ஹவுஸ் 15 years ஓல்ட் ஹவுஸ் தான் வாங்கினேன். நான் வாங்கி ரெனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ரெனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து எதெல்லாம் எஃபெக்ட் ஆயிருக்கோ அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்தேன். பட் அரௌண்ட் 60-70% எனக்கு விண்டோஸா இருக்கட்டும் இல்ல டோர்ஸா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா டெர்மைட்ஸ் கரையான் பிடிச்சு டேமேஜ் ஆயிருந்து. ஆல்ரெடி வந்து அவங்க வுட்டன்ல போட்டுருந்தாங்க, எல்லாமே வுட்ல இருந்திருக்கு. வுடன் டோர்ஸ், வுடன் விண்டோஸ் எல்லாமே வுட்ல தான் இருந்திருக்கு. இப்போ நீங்க அதை எடுத்துட்டு திரும்ப வுட்டனே போட்டுருக்கலாம்ல, லைஃப் நல்லா வந்துருக்கும்ல. இல்ல, எனக்கு இந்த டெர்மைட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வுட்டே எனக்கு வந்து டோட்டலா வேண்டாம் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் ஈவன் அந்த ஃபெரோசிமெண்ட் ஸ்லாப்ஸ் இதெல்லாம் கூட கேரளா சைடு தான் ரொம்ப ஃபேமஸ். சென்னையில வந்து அந்த அளவுக்கு பிரபலம் கிடையாது, பாப்புலாரிட்டி இல்ல. ஈவன் கோயம்புத்தூர் சைடு அந்த சைடுல கொஞ்சம் இருக்கு, ஏன்னா கொஞ்சம் அது பார்டர்ன்றதுனால அந்த இடத்துல ஓரளவுக்கு இருக்கு. பட் சென்னையில கிடையாது. நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதுல அட்வான்டேஜஸ் என்ன, ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு தான் வந்து சூஸ் பண்ணேன். சோ எனக்கு அவங்க ஐ மீன் ரெஸ்பான்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. இந்த ஃபெரோசிமெண்ட் ஸ்லாப் பண்றவங்களோட ரெஸ்பான்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இது கிடையாது, வுட் எதுவும் கிடையாது, எல்லாமே வந்து ஃபெரோசிமெண்ட் ஸ்லாப்ஸ். இதெல்லாம் ஃபெரோசிமெண்ட் ஸ்லாப். அப்போ இப்போ நீங்க இந்த ஃபெரோசிமெண்ட் ஸ்லாப் போட்டு நீங்க அதே மாதிரி காட்டுறதுக்கு நீங்க நார்மலாவே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல போடுவாங்கல ஸ்லாப்ஸ், அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்ல, ஸ்லாப்ஸ்ல வந்து நீங்க இந்த கடப்பாக்கல் போடுறாங்க, கிரானைட் போடுறாங்க, இல்ல அந்த ஜல்லி கல்லு வச்சு ஊத்தி ஒரு ஸ்லாப் போட்டு அது போடுவோம்ல, அதெல்லாம் வந்து திக்னஸ் அதிகமா வரும் உங்களுக்கு. ஓகே, திக்னஸ் அதிகமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டோட திக்னஸ்லயே கிடைச்சிருது உங்களுக்கு. நீங்க இப்படி பாத்தீங்கன்னா நான் சொல்ற வரைக்கும் அது வுட்டா இல்ல ஃபெரோசிமெண்ட் ஸ்லாப்னு சொல்ல முடியாது. நல்லா க்ளீன் அண்ட் கிளியரா வேற இருக்கு. இந்த திக்னஸ் சும்மா மெல்லிசா வேற கொடுத்திருக்கீங்க. ஆமா, அரௌண்ட் 1 inch and below தான் இருக்கும். அது உங்களுக்கு 1 inch மேல இருக்காது. ஆனா இதுல வுட் வர்க், இப்ப இந்த மாதிரி டோர் வர்க்லாம் பண்ண முடியுமா? வுட் வர்க் பண்ணலாம். நீங்க வுட் வர்க் பண்ணனும் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து அலுமினியம் பண்ணிருக்கேன் டோட்டலாவே, ஏன்னா அதே கரையான் பிரச்சனை தான் எனக்கு. சோ எனக்கு வந்து ஈவன் என்னோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா கூட நான் வந்து ஸ்டீல் டோர் வச்சிருக்கேன். ஓ, அந்த 9 லாக்ஸ் வெச்சா? ஆமா, 16 லாக்ஸ் வரும் இதுல டோட்டலா. 16 லாக்ஸ். ஓகே, டன். எனக்கு வந்து வுட்டே வேண்டாம், என்னோட கான்செப்ட் வந்து எனக்கு வுட்டே வேண்டாம் அப்படின்றதுனால அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னன்னு தேடி நான் மொத்தமா வந்து ஆல்டர்னேட்டிவா போயிருக்கேன். இதுக்கு போயிருக்கீங்க? ஆமா, ஃபெரோசிமெண்ட் ஸ்லாப்ஸ், அதுக்கப்புறம் வந்து யூபிவிசி போலான்னு பார்த்தேன், ஈவன் டோர்ஸ் கூட. பட் எனக்கு அந்த ஃபெரோசிமெண்ட் பர்சனே வந்து அலுமினியம் நல்லா இருக்கும் சஜஸ்ட் பண்ணாரு, நிறைய வீடியோஸ் எல்லாம் காட்டினாரு. சோ எனக்கு அது நல்லா பிடிச்சிருந்தது. ஓகே, அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகுது, பட் இதோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. அமௌண்ட் எப்படி ஜி? இப்போ வுட்டை விட இது கம்மியாகுதா ஜாஸ்தியாகுதா? ரொம்ப கம்மி, வுட்டை விட ரொம்ப கம்மி. இப்போ நீங்க ஜாஸ்தியா ஃபெரோசிமெண்ட் ஸ்லாப் பாத்தீங்கன்னா அரௌண்ட் நான் 900 ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கேன் அந்த வீடு ஃபுல்லாவே. ஓகே, per ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா எனக்கு 125 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஓகே, சென்னைன்றதுனால கொஞ்சம் இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. பட் ஸ்டில் எனக்கு இந்த வீடு ஃபுல்லாவே 900 ஸ்கொயர் ஃபீட் பண்றதுக்கு 1.5 lakh தான் நான் செலவு பண்ணிருக்கேன். இது நீங்க வுட்ல போயிருந்தா எவ்வளவு? வுட்ல வந்து நீங்க இந்த கம்பெனி பிரஸ் எல்லாம் வருது இப்பலாம், அத மாதிரி எல்லாம் போனீங்கன்னா 1200 rupees per square feet. 1200 per square feet. 10 மடங்கு ஜாஸ்தியா? ஆமா, 10 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. அது வந்து only for
வார்ட்ரோப்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். நீங்க கிச்சன் போகணும்னா அது வந்து டிஃபரெண்ட் வுட் போடுறாங்க. இது கிச்சனுக்கும் பண்ண முடியுமா? கிச்சனுக்கும் பண்ண முடியும். போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். நீங்க எப்படி ஜி இவ்ளோ அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க? நான் வந்து ஐ மீன் வீடியோஸ் பார்த்துட்டே தான் இருந்தேன். நான் ஒரு வீடு வாங்கும் போதே பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், எப்படி ரெனோவேட் பண்ணலாம், என்னென்னலாம் கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். ஒரு 3-4 மந்த்ஸ் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். இதுல ஃபெரோ சிமெண்ட் ஒர்க்கே தெரியலையே, எல்லாம் இன்டீரியர் பண்ண மாதிரி தான் தெரியும். இல்ல எல்லாமே ஃபெரோ சிமெண்ட் தான். நீங்க கட்டி பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஃபெரோ சிமெண்ட் தான். ஃபெரோ சிமெண்டா? ஆமா, வாவ், டோட்டலாவே வந்து ஃபெரோ சிமெண்ட்ஸ் தான் அதெல்லாம். என்னங்க சொல்றீங்க? ஃபெரோ சிமெண்ட் ஒர்க்கா இந்த அளவுக்கு பண்ண முடியுது? ஆமா. ஓகே, ஆக்சுவலி இது ஃபெரோ சிமெண்ட்னா என்னங்கண்ணா? இது உள்ள என்னதான் வைக்கறாங்க, எப்படி பண்றாங்க? இல்ல இது வந்து ஃபைபர் மெஷ் ஒன்னு வைக்கறாங்க உள்ள. இந்த சிமெண்ட் கலவை இதெல்லாம் பண்றாங்க. அவங்க வந்து அவங்க ஊர்லயே நம்மளோட சைஸஸ் எல்லாம் எடுத்துட்டு மெஷர்மென்ட் எடுத்துட்டு நம்ம சைஸுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து மெட்டீரியல் ரெடி பண்றாங்க. எவ்வளவு சைஸ் வேணும், நம்ம என்னென்னலாம் கேட்டிருக்கோம், டைமென்ஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டைமென்ஷன்ஸ்ல கொடுத்தாங்க எனக்கு. பட் நான் என்னோட கஸ்டமைசேஷன் கொடுத்தேன். எனக்கு இப்படி வேணும், எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும். நான் நிறைய யூடியூப் வீடியோஸா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், இப்போ இந்த கட்லாம் வேணும்னு நீங்க தான் கேட்டீங்களா? ஆமா, அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க இந்த கட் இது உங்களுக்கு பிளைனா வேணுமா இல்ல அந்த டக் மாதிரி வேணுமான்னு கேட்டாங்க. ஓகே, அந்த டக் மாதிரியே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இந்த வர்க் எல்லாம் கூட இதுல பண்ண முடியுதா? ஆமா, இதெல்லாமே கூட பண்ணலாம். விக்கர் பாஸ்கெட்லாம் கூட நீங்க பிளேஸ் பண்ணலாம். ஓ, ஃபெரோ சிமெண்ட்ல இந்த வர்க் எல்லாம் கூட, அதாவது வுட் வர்க்ல எல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியும் அத்தனையும் பண்ணலாம். ஆனா பட்ஜெட்குள்ள பண்ணலாம். இப்போ எனக்கு ஃபெரோ சிமெண்ட் ஸ்லாப் வர்க் மட்டும் பாத்தீங்கன்னா 1.5 lakh மட்டும் தான் ஆயிருக்கு. நான் அதுவே வுட் போயிருந்தா எனக்கு அரௌண்ட் 10 lakhs ஆயிருக்கும். வித்அவுட் டோர் சொல்லிட்டு இருக்கேன் நான். வித்அவுட் டோர்ஸ். ஏன்னா நான் டோர்ஸ் இல்லாம என்னோட ஃபெரோ சிமெண்ட் ஸ்லாப் வர்க் மட்டும் பாத்தீங்கன்னா 900 square feet. அப்பாடா. சரி, அப்ப நீங்க ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு நீங்க? ஆமா, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் நான். ஆனா ஒரு கஸ்டமரா இவ்ளோ அனலைஸ் பண்ணுவீங்க சத்தியமா எதிர்பார்க்கல ஜி. இல்ல எனக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஆக்சுவலா. ஒரு நியூ திங்ஸ் இல்ல ஒரு வீடு வாங்க போறேன்னு போதே வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இல்ல இப்போ இது கிச்சன்ல அப்புறம் ஹால்ல மட்டும் தான் போட முடியுமா? வேற எங்கனா ஸ்டடி டேபிள் அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். நான் அதுவும் காட்டுறேன். ஸ்டடி டேபிள்ஸும் காட்டுறேன். நீங்க பெட்ரூம்ல பார்க்கலாம். அது வந்து கிராக்கரி யூனிட். அது நீங்க கிராக்கரி யூனிட். இது ஃபுல் இதெல்லாம் நான் ஐ மீன் யூடியூப்ல சிலத பார்த்து எனக்கு இந்த மாதிரி டிசைன்ல வேணும், சோ இந்த மாதிரி பண்ணனும், இந்த கிளாஸ்லாம் இந்த மாதிரி போடணும் அப்படிலாம் நானும் வைஃபும் ரெண்டு பேரும் அனலைஸ் பண்ணி ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வந்தோம். சூப்பர். இந்த ஃபெரோ சிமெண்ட் வர்க்னா இதாங்க, இந்த வர்க் தான். ஸ்லாப்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? பாக்குறதுக்கு இந்த திக்னஸ் ரொம்ப சின்னதா இருக்கும், பட் ஸ்ட்ராங்கா இருக்கும். உள்ள விடவே ரொம்ப ஸ்ட்ராங்கா உப்பி வருதாமா. இது வந்து அந்த மாதிரி ஆகல. அப்புறம் அந்த ஃபங்கஸ் என்ன சொன்னீங்க, அந்த டெர்மைட்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமா, பெட்ரூம்லயும் பண்ணிக்கலாம். பெட்ரூம்லயும் நான் ஃபுல்லாவே பண்ணிருக்கேன். இப்ப தண்ணி போட்டு வாஷ் பண்ணாலும் இதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இல்ல, நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் யூஸ் பண்ண கூடாது. நார்மல் வாட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, பரவாயில்லையே. இந்த அளவுக்கு நல்லா வர்க் கிடைக்குது இல்ல? ஆமா, வர்க் நல்லா இருக்கு. பட் ஐ மீன் நீங்க சூஸ் பண்ணனும். கலர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கும் தெரியாது கரெக்ட்டா. இந்த வர்க் வரைக்கும் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு பெரிய ஷெல்ஃப் வேணும், இந்த மாதிரி குட்டி ஷெல்ஃப் வேணும், லாக்கர் வேணும், எல்லாமே நீங்க கேளுங்க. உங்க இஷ்டம். நீங்க என்ன வேணாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ஒரு கஸ்டமர் இவ்வளவு சாட்டிஸ்ஃபை ஆ சொல்றீங்களா ஜி? நீங்க போகும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் போனேன். ஏகப்பட்டது வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஃபெரோ சிமெண்ட்ஸ்லாம் எங்க பண்றாங்க, கேரளா சைடுலாம் எப்படி இருக்குன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்தேன். எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் யூடியூப்ல தான் நான் வந்து இந்த பர்சனை ரீச் பண்ணி ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு எனக்கு. பாலக்காடா இருந்தாலும் மேபி நான் ஆர்டர் கொடுக்காம போகலாம். பட் என்ன ட்ரஸ்ட் பண்ணி வந்து இவ்வளவு தூரம் வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா ஒரு டைம் வந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா அவர் கேட்டது என்னன்னா, கொஞ்சம் ஒர்க்ல முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடுங்க, டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் லே பண்றதுக்கு முன்னாடி கூப்பிட்டீங்கன்னா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னாரு. ஏன்னா இது ஆல்ட்ரேஷன் ஒர்க்ன்றதுனால நான் நிறைய ஒர்க் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிடுறதுக்கு கிட்டத்தட்ட 4-5 months ஆச்சு அவர். ஓகே, சரி. இப்போ இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியுமா, இல்ல ஃப்ரெஷ்ஷான ஹவுஸ் கூட ஃப்ரெஷ்ஷான ஹவுஸ்க்கும் பண்ணலாம்? ஆமா. ஆனா கிட்டத்தட்ட கம்பெனி பர்சன் மாதிரி ஆயிட்டீங்க நீங்க. நீங்களே எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க. இது பூஜை ரூம் நீங்க போட முடியுதா? பூஜை ரூமும் போடலாம். பூஜை ரூம் எல்லாமே, அதாவது ஷெல்ஃப்னு நம்ம எது கேட்டாலும் இதுல பண்ணலாம். ஆமா, நீங்க வுட்ல என்னென்ன வர்க்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நீங்க இந்த ஃபெரோ சிமெண்ட் ஸ்லாப்ல பண்ணலாம். சூப்பர் ஜி. இது எல்லாமே ஃபெரோ சிமெண்ட்ல தான் எல்லாமே ஃபெரோ சிமெண்ட் ஸ்லாப் தான். நான் கீழ வரைக்கும் தான் பண்ணிருக்கேன். ரொம்ப கொச்சன்னு வேண்டாம்ன்ற மாதிரி சிம்பிளா அழகா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓ, இதுல புல் அப் எல்லாம் கூட வருதா? ஆமா, டிராஸ் வரும். டிராஸ் எல்லாம் கூட வருது. பரவாயில்லப்பா, இதெல்லாம் பண்ண முடியுதுன்னு ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு. பைசா நம்ம வீட்டுக்கும் இதெல்லாம் பண்ணிருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ஜி, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இது எனக்காக சொல்லுங்களேன். நீங்க வீடியோக்காக எல்லாம் கூட வேண்டாம். நீங்க ஆக்சுவலி கஸ்டமர் தான். வீடியோக்காக கிடையாது. நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் இந்த வர்க்ல. எனக்கு வர்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு 4 daysல டோட்டல் வர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. 4 daysல இவ்ளோ வர்க்குமா? டோர்ஸ் இல்லாம ஃபெரோ சிமெண்ட் ஸ்லாப்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 900 square feet. நான் என்ன சொன்னனோ ஒரு 6 to 7 members வந்தாங்க. 4 daysல எனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர் ஜி. அதே போல அந்த லேபர்ஸும் நம்மள சாவடிக்கல. அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீட்டா அவங்க பாட்டு வந்தாங்க. கேட்ட சிமெண்ட் அந்த சில ஐட்டம்ஸ் எல்லாம் கேட்டாங்க, அதை நான் கொடுத்துட்டேன். அவங்க பாட்டு அவங்க ஸ்டே பண்ணாங்க, ஒர்க் பண்ணாங்க. 5 daysல 5th day முடிச்சிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. சூப்பர் ஜி. அப்ப இது எல்லாமே ரெஃபர் பண்ணலாம். எல்லாரும் இல்ல கண்டிப்பா எல்லாரும் போடலாம். காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் இது. ஓகே, அந்த கடப்பா கல்லு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போடுற
அண்ட் லே பிளைவுட் இல்ல இந்த யூபிவிசி அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட். இது ரொம்ப பெஸ்ட், சீப் அண்ட் எஃபெக்டிவ். உங்களுக்கு சீப் அண்ட் எஃபெக்டிவ், ஈவன் ஸ்ட்ராங். யூபிவிசி பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கா இருக்காது. இதை விட உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 times வந்து காஸ்ட் அதிகமா தான் இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா 1/3 ஆஃப் தி யூபிவிசியோட அமௌண்டோட 1/3 தான் கிடைக்கும் உங்களுக்கு. கம்மியா கிடைக்கும். ஆமா, கம்மி. இதை விட கம்மியா நான் வேற எதுவும் பார்க்கல. ஆனா டியூரபிலிட்டி ஸ்ட்ராங் இருக்கிறதுனால இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் இருக்கு, டெர்மைட்ஸ் ப்ரூஃப் இருக்கு, டியூரபிலிட்டி இருக்கு, காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்கு. சோ எல்லா விதத்துலயும் நல்லா இருக்கு. ஆனா அதனாலதான் ஃபர்ஸ்ட் எது வந்தாலும் வந்து கேரளாக்கு போகுது. சூப்பர் ஜி, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சோ மச் ஜி. தேங்க்யூ. உங்க வீடியோ கொடுத்து உங்களுடைய ஹானஸ்டான ரிவ்யூவும் எங்களுக்கு கொடுத்ததுக்கு எங்க சப்ஸ்கிரைபருக்கு நன்றி. ஆனா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்க பேரே நான் கேட்கல, அட்லீஸ்ட் லாஸ்டா சொல்லுங்க உங்க பேரு. ஸ்ரீனிவாஸ். ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசலு. யா யா. எந்த ஏரியாங்க ஜி நம்ம வீடு இருக்கிறது? இது ஐயப்பன் தான். ஐயப்பன் நகர். ஆமாங்க. இப்ப யாராவது வந்து பார்க்கணும்னு கேட்டாக்கா வந்து பார்க்கலாம். யா ஷூர், வந்து கேட்கலாம். ப்ரையரா பெர்மிஷன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். அதுக்காக ரொம்ப டார்ச்சர் பண்ணிடாதீங்க பாவம். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ சோ மச். ஃபெரோ சிமெண்ட்ல போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த கட்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த இடம் எல்லாம் பாருங்களேன். இதுல இதெல்லாம் போட்டோம்னா பிளைவுட் சம்டைம்ஸ் போயிடுது. அப்படி இல்லைன்னா நீங்க ஹை பட்ஜெட்ல போட்டீங்கன்னா தான் அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கொடுக்கணும். வீடை கட்டியே நம்மளால முன்னுக்கு வர முடியல, இதுக்கு வேற எங்கேயா 4 லட்சம் 5 லட்சம் கொடுக்கறதுன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். நீங்க இன்டீரியர்ல என்னென்ன பண்றீங்களோ அத்தனையுமே இதுல பண்ண முடியுது. சோ லைவா ஒரு கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், இது எப்படி இருக்குன்றத காமிச்சிருக்கேன். என்னால ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றதை மட்டும் தான் காட்ட முடியல. அது நீங்க வாங்கிட்டு நீங்க ஆர்டர் கொடுத்துட்டு நீங்களே பண்ணிக்கலாம். நீங்க எங்க இருந்தாலுமே, இந்தியாக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும், தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் அவங்க உங்க வீட்டுக்கே வந்து இந்த ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏதாவது டவுட் இருக்கு, கிளாரிபிகேஷன் கிளியரா இல்லைன்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ், FB பேஜ் அண்ட் லைவ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.